வணக்கம். ஞானம் அம்மா யூடியூப் சேனல்லேருந்து உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் சேர்க்க போகிறேன். அதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். இது கையாந்தரை, இது செம்பருத்தி இலை, இது வேப்பலை, இது கருவேப்பிலை. இதில் 4 பொருள் இருக்குது. இது காஞ்ச உணர்ந்த நெல்லிக்காய், கருஞ்சீரகம், இது வெந்தயம், இது சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி காய வச்சுருக்கிறேன். இதில் போட்டு அரைக்கிறதுக்கு இந்த பொருளெல்லாம் இதில் போட்டு அரைக்க போகிறேன். அதில் என்ன சேர்க்க போகிறேன்னா, விளக்கெண்ணெய் 2 ஸ்பூனு, தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 லிட்டரு சேர்த்து இதில் காய்ச்சணும். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். வெந்தயம், இது நெல்லிக்காய், இது கரிஞ்சீரகம், இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். அந்த இலை எல்லாமே நல்ல வாசமாக தான் இருக்குது. வாசமாக இருக்கா? என்ன வெந்தயம் வாசம் இருக்கும். வேப்பலை, எல்லாம் வேப்பலை, கருவேப்பிலை, கையாந்தரை, செம்பருத்தி. ஆனால் அதெல்லாம் அந்த வெந்தயம் இதெல்லாம் வாசம் கம்முன்னு வருது. தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இதில் 3 கரண்டி ஊற்றிருக்கேன். இது விளக்கெண்ணெய் சின்ன குழிக்கரண்டில் 1 கரண்டி. இது எல்லாமே குளுமையானது தான். அந்த பொடி இப்போ எல்லாம் அரைச்ச பொடியை இந்த தேங்காய் எண்ணெயில் போடுறேன். தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய். கொஞ்சம் லேசாக வச்சாலும் போதும். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆமாம், அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் இறக்கிடுறேன் ஸ்டவ்வில். இவங்க நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதில் ஊற்றி வடிகட்ட போகிறேன். கருங்கருன்னு இருக்கு நல்லா எண்ணெய். இது எதுக்கு இந்த எண்ணெய் காய்ச்சறேன்னா, இந்த இலை நரை, இந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களே நரைக்கும், அதுக்கு. 2வது முடி கொட்டாத இருக்கும். இது எல்லாமே குளுமையானது தான். முடி நல்லா கருப்பாக வளரும், நல்லாயிருக்கும். சொட்டை உடனே முடி முளைக்கும். ஆமாம். நீங்கள் ஒரு தடவை இதை காய்ச்சி செஞ்சு பாருங்கள். கையாந்தரைன்னு சொல்லுவாங்க, கரிசலாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கையாந்தரை தான் கேட்கணும். கரிசலாங்கண்ணி கொடுத்துருவாங்க, அது வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஆனால் முடி நல்லா கருப்பாக வரும். எண்ணெயை பார்த்தீங்களா எவ்வளோ கருப்பாச்சுன்னு. இது குழந்தைங்களுக்கு எல்லாருமே தேய்ச்சிக்கலாம், எல்லாம் குளுமையானது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.